பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் மேலே செம்ம கோத்தில் இருப்பீங்கள்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸோ சாரி. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. வாய்ஸ் கொஞ்சம் கன்றாவியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐஸ்கிரீம் கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டேன், அதனால் நல்லா கோல்டு பிடிச்சிச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா. நான் இவ்வளோ நாள் கழித்து ஒரு கம்பேக் கொடுத்ததுனால டேக் குக்கோட ஒரு ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன், அதுவும் ஹார்ட் ஸ்டாண்ட். ஸோ கொஞ்சம் ஹெட்செட் போட்டுக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு நல்லா இருக்கியோ இல்லையோ, உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ ஓகேடா, ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான் காமிக்கிறோம். நம்ம ஜங்குக் அவ்வளோ கோவத்தோட அவருடைய காரை செம்ம ஸ்பீடில் ஓடிட்டுருக்காரு. செம்ம ஸ்பீடு, சொல்லவே முடியாத அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக் அப்படியே டோன் பண்ணி தாங்க தான் பக்கத்து சீட்டில் உட்காந்துட்ருக்காரு. அவ்வளோ கோவத்தோடு பார்க்குறாரு. தாங்க எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக. அவர் தைஸில் ஒரு பேக் ஒன்று வச்சுருக்காரு. அந்த பேக் அவ்வளோ டைட்டாக, அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்காரு. தேங்க்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அவ்வளோ கோவத்தில் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவர் கார் பக்கத்தில் இன்னொரு கார் செம்ம ஸ்பீடில் கிராஸ் ஆகுது. ஒத்தா, ஆனால் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியாடா, கண்ணனை பொண்ணையில் வச்சுட்டு போகிறேன், ஆளும் அவனையும் போகிறங்கடாம், வந்துட்டானுங்க டென்ஷன் பண்ணுறதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காரோட அந்த ஹார்னை பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறாரு. அது செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இப்போ தேங்கோட மனசுக்குள்ள போச்சு, முடிஞ்ச இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னு நான் செத்தேன், எல்லாம் அவனால் வந்தது. நான் அதெல்லாம் கேட்டேன்னா நான் பாட்டுக்கு சைலண்ட்டாக தான் இருந்தேன். இப்போ தான் எதோ பேசி என் மண்டையை கழுவி விட்டான். இப்போது நான் தான் படாத பாடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்தான் அப்படியே அவ்வளோ க்யூட்டாக புலம்பிக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே அவருடைய மொபைல் எடுத்து அவருடைய அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு, என்னாச்சுடா, என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்க, அதிசயமாக இருக்க, எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் மா, ஒரு நிமிஷம், என்னாச்சுடா, ஏன் அப்படி கத்துற? நானும் தேங்கும் இன்றைக்கி வீட்டுக்கு வர மாட்டோம். என்ன தேங்கும் நீயும் வீட்டுக்கு வர மாட்டிங்களா? அப்படி எங்கே போகிறீங்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறேன். ஐயோ, கெஸ்ட் ஹவுஸ்க்கா? செத்த. என்னடா திடீர்னு கெஸ்ட் ஹவுஸ்க்கு? இல்லைம்மா, ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குது, அதான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு. சரிடா, அவன் ஸ்கூல்? இல்லைம்மா, பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டியா? டேய், அவனுக்கு என்ன கொஞ்சம் நாள் எக்ஸாம் வரப்போகுது. மா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, டேட் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்புறம் நாளைக்கு மார்னிங் தான் வருவேன். டேய், என்னடா பேசிகிட்ருக்கா? பாய்மா. டேய், ஹலோ ஹலோ, களை கட் பண்ணிட்டான். இவன் பேசுகிறத மட்டும்தான் நம்ம கேட்கணும், நம்ம பேசுகிறது எதுவுமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான். அப்படியே அவங்க அப்பா மாதிரியே பிறந்திருக்கான். சே, ஐயோ பாவம் குழந்தை, என்ன பண்ணுறதோ தெரியல, இவன் வேறு இப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க. இங்கே நம்ம தேங் தான் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ பயத்தோடு உட்காந்துட்ருக்காரு. அப்பப்போ ஜங்குக் அப்படியே டோன் பண்ணி செம்ம கவுதோடு பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கோட கார் ஸ்ட்ரெயிட்டாக அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகுது. செம்ம ஸ்பீடில் போய் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக் அப்படியே வெளியே வந்துட்டு அந்த காரோட டோரை செம்ம ஸ்பீடில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறாரு. விட்டால் அந்த டோர் தனியாக கலண்டு கீழே விழுந்துரும் போல் அந்த ஸ்பீடில் அடிக்கிறாரு. இதை பார்த்துட்டு தேங்க்கு அவ்வளோ பயமாக இருக்கு. போச்சு, இன்றைக்கி நம்ம முடிஞ்சோம், அவ்வளோதான். ஏய், என்ன கார் ஸ்டாப் பண்ணால் இறங்குன்னு வருதுன்னு தெரியாத உனக்கு? ஏன்னா ஒரு ஆள் வெத்தலை பார்க்க வச்சு அழைப்பாங்களோ ஒன்று. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அவ்வளோ க்யூட்டாக அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு பின்னாடியே தான் வந்துட்டுருக்காரு. ஜங்குக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. தேங் அப்படியே ஜங்குக்கு பார்த்த மாதிரியே தான் வந்துட்டுருக்காரு. போச்சு, ரொம்ப கோவமாக இருக்கார். இன்றைக்கி நான் முடிஞ்சேன், அவ்வளோதான், தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போது நம்ம தேங் தான் அவ்வளோ க்யூட்டாக அந்த பேக் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஜங்குக் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. நம்ம ஜங்குக் அப்படி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீடே அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக
உட்டன் ஹவுஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படின்னு நடு ஹாலில் நின்றுட்டு ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அட் செகண்ட் அவருடைய பிஏ தான் ஜோயா வந்து நிற்கிறாங்க. சார் என்னாச்சு? நான் கேட்டது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு சார். எல்லாமே கரெக்டாக எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே நீ கிளம்பு. சார் நீ கிளம்புன்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோயா அப்படியே டோன் பண்ணி நம்ம தாங்க பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறா. இவ எதுக்கு இப்படி சிரிக்கிறா? ஐயோ என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜோயா மட்டுமே பார்த்துட்ருக்காரு தயா. ஒன்னதான் ஜோயா கிளம்புன்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயாவும் அப்படியே போ பண்ணிட்டு அப்படியே 2 ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு ஜோயா ஒரு நிமிஷம். சார் மெய்ட்ஸ் யாரும் வேண்டாம், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறேன். கூட்டிகிட்டு போக சொன்னேன். ஓகே சார். அப்புறம் ஜோயா நாளைக்கு மார்னிங் வரைக்கும் யாரும் வேணாம் மெய்ட்ஸ். ஓகே ஓகே சார். என்ன தேங்க பார்த்துட்ருக்க, கிளம்புன்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா அப்படியே எல்லா மெய்ட்ஸையும் அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க. ஜோயா சார் போகும்போது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயாவும் அப்படியே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு பெருசாக ஒரு ப்ரீத் அவுட் பண்ணிட்டு அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட ஐயோ பாவம் தயா அப்படின்னு சொல்லிட்டு அவள் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே கிளம்பி போகிறா. இப்போது நம்ம ஜங்குக் தான் அவ்வளோ கோவத்தோட அப்படியே தேங்க்ஸ் சைடு அப்படியே டர்ன் பண்ணுறாரு. டர்ன் பண்ணி அதோடைய டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ணிகிட்ருக்கா? என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன். நான் நீன்ட்டு டைப் படிக்கிறேன். என்ன பண்ணிகிட்ருக்க ஸ்கூலில்? நான் உன்னை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பினேன்? படிக்க தானே அனுப்பினேன். டே உங்கள் அப்பா நாக்க பிடுங்குற மாதிரி எனக்கு கேள்வி கேட்குறான் தெரியுமா? எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? அது என்ன உங்கள் அப்பா என்ன அப்படி கேள்வி கேட்குறான் தெரியுமா? எவ்வளோ அசிங்கமாக இருந்தது தெரியுமா? என்ன பண்ணிகிட்ருக்க ஸ்கூலில்? ஸ்கூலில் உனக்கு படிக்க தானே அனுப்புகிறேன். என்ன ரவுடிசம் பண்ணிகிட்ருக்கியா? என்ன ரவுடிசம் பண்ணுறியா? நான் தான் கெத்து அப்படி மயிறு அது இதுன்னு பண்ணிருக்கியா? சொல்லுதையா? மாமா அங்கே நின்று எது வந்தாலும் பேசலாம்ல? பேசலாமே. நான் கேட்குற கேள்விக்கு நீ கரெக்டாக சொன்னேன்னா பேசலாமே. ஆனால் நீ கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறிய. வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ அமைதியாக இருக்கா? ஸ்கூல் போயிட்டா ரவுடித்தனம் பண்ணுற. அப்படியா? ஆமாம், டீச்சர்ஸ் எல்லாம் எதுக்கு கமெண்ட் அடிச்சிட்ருக்கா? அது நான் இல்லை மாமா, பேக் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட ஹேண்டில் இருந்த அந்த பேக்கை அவ்வளோ ஃபோர்ஸாக வாங்கி அப்படியே அந்த சோஃபாவில் விட்டு எறிகிறாரு. அந்த பேக் அப்படி சோஃபாவில் விழுந்து அப்படியே ஜம்ப் ஆகி கீழே போய் விழுகுது. மாமா பேக். எங்கேயாச்சும் 1 இன்ச் நகர்ந்த இருக்கிற கோவத்தில் எதாச்சும் பண்ணி விட்டுருவேன். இல்லை நகர மாட்டேன், நீங்கள் கேளுங்க. பயம் இல்லை? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாமா. இதுக்கு ஷுட். என்ன? நான் கேட்ட கேளுக்கு பதில் சொல்லு. எதுக்காக ஸ்கூலில் அவன் அடித்த சொல்லு. அது வந்து அவன் என்கிட்ட ஒரு பேசினான். கோவம் வந்துருச்சு. அவனை நான் ஒரு மாமா 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 நான் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் பேசணும். அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பேசினான்னு வச்சுக்கோயேன், இருக்கிற கோவத்தில் தூக்கி போட்டு செம்ம ஹாஷாக முடிச்சு விட்ருவேன். நான் வலிக்குது. என்ன பண்ணிருக்க ஸ்கூலில்?
இதுக்கு தான் நான் உன்னை ஸ்கூலில் படிக்க அனுப்பிச்சேன்னா? ம் உங்கள் அப்பா எப்படி கேள்வி கேட்டான்? அசிங்கமாக இருந்தது. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் தெரியுமா நான்? இது வரைக்கும் எவனுக்குமே நான் இப்படி கை கட்டி நின்று பதில் சொன்னதே கிடையாது. உங்கள் அப்பங்கிட்ட உங்கள் அப்பா உங்கள் ஆத்தா அப்படியே மொத்த குடும்பமே என்ன அவ்வளோ அசிங்கமாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க தெரியுமா? எவ்வளோ அசிங்கமாக இருந்தது தெரியுமா? உங்கள் அப்பன் கேட்குறான், ஸ்கூலில் அவனை ஒழுங்காக படிக்கிறது கிடையாது, ஒவ்வொரு ஆடிட்டுருக்கான், டீச்சர்ஸ் கமெண்ட் பண்ணுறான். எதுக்குமே என்கிட்ட ஆன்சர் கிடையாது. ஏன்னா நீ அப்படிப்பட்ட பையனே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சைலண்ட்டாக அவ்வளோ க்யூட்டாக எப்படி இருந்தா தெரியுமா? ஆனால் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க நீ? சொல்லுதயா, என்ன பண்ணிகிட்ருக்க? ஸ்கூலில் என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன வீட்டில் வேறு மாதிரி, ஸ்கூலில் வேறு மாதிரியா? அப்படியா? மாமா, ஷர்ட்குள்ளேருந்து கையெடுக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படி மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜங்குக்கோட ஹேண்ட் தேங்கோட ஷர்ட்குள்ளே போய் அப்படி அவருடைய நிப்பிள்ஸை அப்படி லைட்டாக பிஞ்ச் பண்ணுறாரு. மாமா, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில், தேவையில்லாமல் பேசக்கூடாது. சொல்லு. மாமா, நான் எதுவும் பண்ணலை மாமா. அந்த ஜிமன் தான் ஸ்கூல் லைஃப் இப்போ தானே என்ஜாய் பண்ணிக்க முடியும். சொல்லுன்னு சொன்னேன். கை கை எதுவுமே பண்ணலையே, சும்மா தானே ரப் பண்ணேன். இல்லை, பேண்டை ஜிப்பை ரிமூவ் பண்ணிட்டு இல்லை. மாமா 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 சொல்கிறேன் அவன் தான் எதுவும் சொன்னான். சரி, ஸ்கூல் லைஃப் தானே, இப்போ தானே என்ஜாய் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு நானும் பண்ணுறேன். நான் எதுவும் பண்ணலை. சரி, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லி தானே நான் உனக்கிட்ட அமௌண்ட் கொடுத்து விட்டேன். என்ன பண்ணி வச்சுருக்க? அமௌண்ட் என்ன பண்ண? அது என்ன பண்ணன்னு கேட்டேன். அது ஜிமனோட பர்த்டேக்கு பார்ட்டி கொடுத்துட்டு, அவனோட பார்ட்டிக்கு நீ பார்ட்டி கொடுத்தியா? போய் சொல்லாத, உண்மையை சொல்ல. என்ன பண்ண? மாமா 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 பேன்ஸு ரிமூவ் பண்ணாத மாமா. என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன்ல. நீ சொல்லிட்டே இருப்பல, பேபின்னு. பேபி தானே, நம்ம பப்பா தானே, இப்படி. மாமா 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 கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லி அமௌண்ட் கொடுத்து விட்டல, அதை என்ன பண்ண? மாமா, எனக்கும் மேரேஜ் ஆகி என்ன சொல்லு. கையெடுங்க, நான் சொல்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. மாமா, அது ஒன்றும் இல்லை. உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆகி 1 year ஆக போகுதில்ல, அதான் ஜிமன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போட்டி கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்கிட்ட காசு இல்லை. நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு பயமாக இருந்தது. அதனால தான் ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் அதுக்கப்புறம் அப்பா கிட்ட வாங்கி பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் அப்பா தரமாட்டேன்ட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில மாமா. அவ்வளோதான் மாமா, வேறு எதுவும் இல்லை. மாமா, லிப்ஸ் அதுக்கான ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து பார்ட்டி பண்ணியிருக்கா. மாமா, இல்லை மாமா. ஓ, இதுக்கு தான் என்கிட்ட 1 week பயந்து நடுங்குனியா? அப்போவே யோசித்தேன், என்னடா நம்ம பாப்பா எப்பயும் இப்படி பயந்து நடுங்க மாட்டானே, சிரிச்சு நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பானே, இப்படி பயந்து நடுங்குறான்னு நினச்சேன். அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய காரணம் இருக்கு. இல்லை மாமா, அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, இதுக்கு நான் ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல,
ஆ பனிஷ்மெண்ட்டா? ம். பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. சரி, ஷர்ட்டை ரிமூவ் பண்ணு. ஆ மாமா, ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை நானே இல்லை இல்லை நானே பண்ணுறேன். ம், பண்ணு மாமா. இது இப்போ தேவையா? ஷர்ட்டை ரிமூவ் பண்ண சொன்னேன். ஓகே ஓகே மாமா, ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மனை போட்டு செம்மையாக திட்டிக்கிட்டே அவருடைய ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணி அந்த ஷர்ட்டை ரொம்ப ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுறாரு. என்ன அதுக்கு மேலே ஷர்ட் இவ்வளோ கீழே இறங்காதா? ம், கலட்டி தூக்கி வீசு. ம், போதுமா? ம், பதில ஃபேண்ட்டை ரிமூவ் பண்ணு. ஆ ரிமூவ் பண்ணுறேன். ம், கை எடுத்துட்டேன். ரிமூவ் பண்ணு. ம், மாமா அது ரிமூவ் பண்ணுறியா இல்லைண்ணா? இல்லை 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 நானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க அப்படி அவ்வளோ க்யூட்டாக பயந்துக்கிட்டே அவருடைய பேண்ட்டையும் ரிமூவ் பண்ணுறாரு. அது மட்டும் எதுக்கு போட்டுட்ருக்க? அதையும் ரிமூவ் பண்ண. ஆ என்ன? ரிமூவ் பண்ணுன்னு சொன்னேன். மாமா வேணாம் மாமா, இங்கே வேணாம் மாமா, ஒரு மாதிரி இருக்கு. வேணாம் மாமா, நீ தானே சொன்ன ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எதாவது பார்த்துக்கலான்னு சொன்னேன். வேணாம் மாமா, வேணாம் மாமா. மாமா மாமா என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற? பெட்ரூம்க்கு. அங்கே வச்சு தான் என்னுடைய பனிஷ்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தேங்காய் அவ்வளோ அழகா அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் அப்படியே லிப் பண்ணி தூக்கிட்டு போய் அப்படியே அந்த பெட்டில் அவ்வளோ ஃபோர்ஸாக போட்டுட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அப்படியே தேங்க மேலே ஓவராக்குறாரு. தேங் அப்படி மாமா மாமா என்ன பண்ணுறீங்க மாமா? வேண்டாம் மாமா 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 பா. ஏய் என்னடா அது செம்ம அழகாக இருக்குது தெரியுமா? அப்படியே ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கு. இவ்வளோ நாளாக இந்த அழகான பாடியை வச்சுக்கிட்டே ஒன்றுமே பிடுங்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனால் இன்றைக்கி இது எல்லாத்தையும் மொத்தமாக சாப்பிட போகிறேன். அப்படி ருசித்து சாப்பிட போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அதுலேயும் இது மாமா 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 இங்கே இப்போ கிஸ் பண்ணிருக்கீங்க மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே செம்மையாக மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே அவருடைய 2 ஹேண்டையும் அந்த பில்லோவில் வச்சு அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு அவருடைய ஐஸ் 2 க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அவருடைய லிப்ஸை அப்படியே பைட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா தேங்க்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காரு. தேங்கால் சுத்தமாக முடியல. ஏய் என்னடா இப்போவே கம் பண்ணிட்ட? பனிஷ்மெண்ட் ரொம்ப சாஃப்டாக போகுதில்ல? மாமா 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 செம்மையாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இதை டேஸ்ட் பண்ணும்போது செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக லிக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. தேங்கோட பாடி ஃபுல்லாக அங்கங்கே கிஸ் பண்ணி அப்படி பைட் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோ கொலைக்கு பைட் பண்ணுறாரு. தேங்க்கு இது அவ்வளோ பெயினாக இருக்குது மாமா. வலிக்குது மாமா. பனிஷ்மெண்ட் இல்லை, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம ஹாஷா அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்காரு. இது தாங்களாம் சுத்தமாக முடியலை. அப்படியே இப்போது சங்குக்கோட ஷோல்டரில் 2 ஹேண்டையும் வச்சு சங்குக்கு அப்படியே மேலே இழுக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு.
ஆனால் அவரால் சுத்தமாக முடியல. இது ஜங்குக்கு செம்ம டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ அப்படியே தேங்கோட ப்ரைவேட் பார்ட்டை ஜங்குக்கோட லிப்ஸ் கலர் அந்த அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய லிப்ஸை அவரே பைட் பண்ணுறாரு. இதை தாங்க அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா அவரால் சுத்தமாக முடியல. அவருடைய எனர்ஜி ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. இப்போது ஜங்குக் தான், அண்ணா நான் ஸ்டாப் பண்ணுறேன். நான் தான் சொல்லலை ஸ்டாப் பண்ணாத, பனிஷ்மெண்ட் செம்ம ஹெவியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ணா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாங்கோட ஹிப் கிட்ட வர்றாரு. அப்படி ரெண்டு பக்கம் அப்படி அவருடைய தேங் அப்படின்னு நடுவில் இருக்காரு. ஜங்குக் அப்படி தாங் மேலே ஊழாகிறாரு. ஊழாயிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றாரு. தாங்கோட ஃபேஸ் கிட்ட வந்து அப்படி அவருடைய பேண்ட் ஜிப் அப்படி ரிமூவ் பண்ணி அவருடைய ப்ரைவேட் பார்ட் அப்படியே வெளியில் இருக்கிறாரு. இப்போது ஜங்குக்கு அப்படியே பார்த்து, என்னடா என் தம்பி ரொம்ப பெருசாக இருக்கான்ல, அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஜங்குக்கா ஜங்குக்கா என்ன பண்ணுற? வேணாம் வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கா ஸ்டாப் பண்ணுறாரு. அவருடைய ரெண்டு ஹேண்டையும் யூஸ் பண்ணி. இப்போது தேங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சா புஷ் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் அது அவருக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போது பக்கத்தில் அவருடைய டை ஒன்று இருக்கும். அந்த டை எடுத்து அப்படியே ரெண்டு ஹேண்டையும் அவ்வளோ டைட்டாக கட்டுறாரு. அந்த பெட்டில் அவ்வளோ டைட்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுவேன்? மூவ் பண்ணுறான். அப்படிதான் செம்மையாக இருக்குடா பேபி செம்மையாக இருக்குடா தேங்க அப்படிதான். இப்போது நம்ம ஜங்குக்கால சுத்தமாக முடியல. ஏன்னா ரொம்ப டெம்ட் ஆகிட்டாரு. இப்போ அதை அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே தேங்கோட ஃபேஸை பார்த்து, தேங் மாமா ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஐ லவ் யூ தேங். என்னால் சீரியஸாக இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியலடா. நான் உன்னை சும்மா பனிஷ்மெண்ட் மட்டும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு விட்டுடலான்னு தான் நினச்சேன். அண்ணா உன்னை இப்படி பார்த்ததுக்கப்புறம் என்னால் சீரியஸாக என்னுடைய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலடா. எனக்கு இப்போது உன்னை அப்படியே ஃபுல்லாக எனக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியுதா? தேங்க ஏதாவது பேசு மாமா. என்னால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல தயா. எனக்கு வேணும் தயா. நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன். எனக்கு தெரியல இதை பேர் என்னன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போது உன்னை ஃபுல்லாக எடுத்துக்கணும்னு தோணுது. என்னால் சீரியஸாக கண்ட்ரோல் பண்ண முடியலடா. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. என்னால் இந்த பெயினை தாங்க முடியல. பாரு, என் தம்பி சும்மாவே துள்ளிகிட்ருக்கான் என்னை இப்படி பார்த்ததுலேருந்து. என்னால் முடியல தயா, வலிக்குது. உனக்கு ஓகே தானே? நான் கேட்குறதெல்லாம் தப்பு தான், எனக்கு அது புரியுது. நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டப்பவும் சரி, இப்போவும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்காம என் இஷ்டத்துக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு புரியுது. அண்ணா என்னால் சீரியஸாக அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல தயா. உன் மேலே ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும் அண்ணா இன்னொரு பக்கம் நீ ஏதாவது தப்பாக நினச்சிடுவோன்னு பயமாக இருக்கு. ஏன் தான் என்னை இப்படி பார்க்குற? என்னை இப்படி பார்க்காதடா. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. இப்படி பார்க்காத, தயவு செஞ்சு என்னை இப்படி பார்க்காத மாமா. தேங், ஐ லவ் யூ தேங், ஐ லவ் யூ.
தயாங், இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல தயாங். நீ இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் சரி, நான் இதை பண்ண தான் போகிறேன். என்னால் சீரியஸாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல தயாங். ஐ லவ் யூ, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ. எனக்கு எனக்கு இதை விட்டு வேறு வழி தெரியல. என்னால் இந்த பெயின் என்னால் தாங்க முடியலடா. ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐம் சாரி தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தாங் மேலே இருந்து அப்படியே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு அப்படியே அவர் நேராக போய் அவருடைய கபோர்டை ஓப்பன் பண்ணுறாரு. தேங் அப்படியே என்னன்ற மாதிரியே பார்த்துட்ருக்காரு. இப்போ வரைக்குமே தேங்கோட கை கட்டி போட்டு தான் வச்சுருக்காரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே டவுன் பண்ணுறாரு. ஜங்குக் இப்போ வரைக்குமே நேக்கடாக தான் இருக்காரு. அப்படியே தேங் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இது ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ஸ்ட்ரைட்டாக தேங் மேலே ஓவர் ஆகுறாரு. ஓவர் ஆகிட்டு அப்படி தேங்கோட ஐஸை பார்த்து, சரி சொல்லு, உனக்கு இதில் எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்? லைக் உனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும்ல? ஸ்ட்ராபெரினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அதான் ஸ்ட்ராபெரி பேவ்லே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். எனக்கு பனானா பிடிக்கும். தேங், நம்ம ஏன் இது ரெண்டையும் யூஸ் பண்ணக்கூடாது? மாமா 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 என்ன பண்ணிகிட்ருக்க மாமா? மாமா வேணாம், சும்மா இருடா. நான் உன்கிட்ட கேட்குறதாவே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது பனிஷ்மெண்ட். எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்தது தெரியுமா? உங்கள் அப்பா அப்படி கேள்வி கேட்கும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு கொடுக்க வேணாம். அதான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் பேக் அடிக்கிறதாவே இல்லை. இந்த பனிஷ்மெண்ட்டை மறக்க முடியாத மாதிரி பண்ணணும்ல. அப்போ தான் மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். சொல்ல, இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது பண்ணுவியா என்ன? மாமா மாமா பயமாக இருக்கு மாமா. நான் இந்த மாதிரி இதுக்கு மேலே பண்ண மாட்டேன்டா. ஜங்குக் ஜங்குக் என்ன? ஜங்குக்கா? மாமா சொல்கிறான். சரி சொல்கிறேன் மாமா. மாமா வேணாம் மாமா, நீ தானே சொல்லிட்டே இருப்ப சின்ன பையன், இதெல்லாம் வேணாம், காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. அதெல்லாம் அப்போ சொன்னேன், இப்போ இல்லை. நீ ரொம்ப வளர்ந்துட்ட, ரொம்ப ரொம்ப வளர்ந்துட்ட. அதான் இப்போவே எல்லாத்தையும் முடிச்சு விட்றணும்னு தோணுது. சரி சொல்லு, இதுக்கு மேலே ஏதாவது தப்பு பண்ணுவியா என்ன? கண்டிப்பாக பண்ண மாட்டேன் மாமா, கண்டிப்பாக. எனக்கு அப்படி நினப்பு கூட வராது. அப்படியா சொல்லக்கூடாது, வரணும். நான் அப்போ தான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டான ஒரு மேக்கவுட் பண்ண முடியும். மறுபடியும் தப்பு பண்ணு, ஆனால் உங்கள் அப்பனுக்கு தெரியாமல் பண்ணு, புரிஞ்சுதா? மாமா ஐ லவ் யூடா. மாமா மாமா ஏ ஒன்றும் இல்லை அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக அவ்வளோதான். மாமா வலிக்குது இது மாமா. மாமா சக்குக் என்ன பண்ணுற சக்குக்? சக்குக்கா ஐ லவ் யூ தான், ஐ லவ் யூ. சக்குக்கா ஏய், டாடி சொல்கிறா, ப்ளீஸ் டாடி சொல்ல. டாடி சொல்கிறா. டாடி டே ஒரு மாதிரி ஆகுது தெரியுமா? நீ டாடின்னு சொல்லும்போது அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஜம்புன்னு ஏறுது. அது புதுசாக இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே நீ டாடின்னு சொல்லும்போது ட்ரக்ஸுடா நீ, ட்ரக்ஸு. அதுலேயும் இந்த லிப்ஸு ஸ்ட்ராபெரி மாதிரி. டாடி செம்மையாக இருக்குடா, செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு செம்ம ஹாஷா
அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. செம்ம ஹார்ட்டாக மூவ் பண்ணுறாரு. அவ்வளோ ஹார்ட்டாக மூவ் பண்ணுறாரு. அந்த பெட்டே அப்படி ஷேக் ஆகுது. அப்படி பெட்டு ஷேக் ஆகும்போது தாங் பயப்படுறாரு. ஆ மாமா மாமா என்ன பண்ணுற மாமா மாமா. ஏ சீ, என்ன பெட்டுடா அது. எங்கள் அப்பா மயிர் என்ன வாங்கி போட்டு வச்சுருக்கான். ச்சே, ஒரு பெட்டு கூட பார்த்து வாங்கி போட தெரியாதா. இது இந்த ஆட்டம் ஆடுது. டென்ஷன் ஆகுது எனக்கு. ஏற்கனவே உன் மேலே இவ்வளோ கோத்தில் இருக்கேன். ஒரு மாதிரி உன்னை பார்க்கும்போது அது வேற ஒரு மாதிரி இருக்கு. பத்தாத்துக்கு இந்த பெட்டு இந்த ஆட்டம் ஆடுது. சி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஸ்டாப் பண்ணவே இல்லை. அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. செம்ம ஹார்ட்டாக மூவ் பண்ணுறாரு. தாங் தான் மாமா மாமா. ஏ டாடி சொல்ல. டாடி டாடி போதும் போதும் ஸ்டாப் பண்ண. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. டாடி என்னடா வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் பறகுதா? ஹெவன் ஃபீல் இருக்கா? ஹெவன் ஃபீல் கொடுக்குறேண்ணா. ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணுது. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாத. டாடி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாதங்கிறேன். அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா உன் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கேன். செம்ம காண்டு மயிரில் இருக்கேன். உன் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கேன்டா. அதுக்கு என்ன இவ்வளோ ஹாஷா? இதை விட ஹாஷாக ஹேண்டில் பண்ணுவேன். ஏதோ என் பாப்பா கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு தான் மூடிட்டு ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோயா, உன்னை அப்படியே பிரித்து மேய்ஞ்சிருவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அப்படி கடிச்சு சாப்பிட்டு எடுத்துருவேன். அதெல்லாம் ஹாஷாக ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்ட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இதுவே எனக்கு பத்தலடா, பத்தலை. அவ்வளோ டெம்ட் ஆகிருக்கேன். இரு 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 எதுக்குடா இப்படி தள்ளி தள்ளி போகிற? கிட்ட வாடா. நகர்ந்து போனா அவன் பின்னாடியே வருவனா? ஆல்ரெடி இன்செக்ட் பண்ணியிருக்கேன்ல. நீ நகர்ந்து போனோன்னா பெயின் ஆகும். முடியல. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே தாங்கிட்ட பேசிக்கிட்டே அவ்வளோ ஹார்ட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படியே தான் அவ்வளோ ஹார்ட்டாக அவ்வளோ வைல்டாக போகுது. இப்படியே தான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே போகுது. ஜங்குக் ஒன்றுமும் முடிக்கல. செம்ம ஹார்ட்டாக போயிட்டுருக்கு. தேங்காயில் சுத்தமாக முடியல. ஏன்னா இப்போது பனானா ஃப்ளேவர் போயிட்டுருக்கு. சுத்தமாக முடியல. ஜங்குக்கோட பாடி ஃபுல்லாக வெட்டாயிருக்கு. ஆனாலுமே அவருடைய அந்த மூவ் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. தாங்க அப்படியே ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது ஜங்குக்கே டிஸ்டர்ப் ஆகுது. ஏண்டா எதுக்கு அப்படி பார்க்குற? தெரியலையா? ஏன் என்னை பிடிக்குமா உனக்கு? என்ன கேட்ட? இல்லைடா, என்னை பிடிக்குமான்னு உனக்கு கேட்டேன். ஏன்னா உன்னை பார்த்த செகண்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதை விட நீ அப்படி கும்தாவாக இருக்கடா. உன்னெல்லாம் விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், என் லைஃப்லேயும் பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா அது எதுவாக தான் இருக்கும். அதான் 10 செகண்டே முடிவு பண்ணிட்டேன் உன்னெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதான் அடுத்த செகண்டே ஸ்ட்ரைட்டாக உங்கள் அப்பங்கிட்ட வந்து என் அப்பனை பேச சொன்னேன். பேசி உங்கள் அப்பா அதுக்கப்புறம் ஓவராக பண்ணான். எனக்கு அப்போல்லாம் செம்ம டென்ஷன் ஆகும் தெரியுமா? உங்கள் அப்பனை அப்படியே போட்டு தள்ளிட்டு உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஜங்குக்கா, இந்த ஒரே கர்மத்துக்காக மட்டும்தான் மூடிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அப்போவே தெரியும் உனக்கு உங்கள் அப்பனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அதனால் மட்டும்தான் மூடிட்டு இருந்தேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், உங்கள் அப்பா பேச்சின பேசுகள்லாம்
உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருப்பேன். தான் சரி சரி மாமனாராச்சே கொஞ்சம் சைலண்ட்டாக வாசிப்போன்னு சொல்லிட்டு தான் வாசித்தான். அதுக்கப்புறம் நல்லா மிஸ் பண்ணவே கூடாது தயா, அவ்வளோ வருத்தம் நீ. அதனால தான் அப்போவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் உன்கிட்ட என்னை பிடிச்சிருக்கான்னு கூட உன்கிட்ட கேட்கலல்ல. ஐம் சாரி. அப்போ கேட்கல, இப்போ கேட்குறேன். எனக்கு தெரியுது நான் உன்கிட்ட லேட்டாக தான் கேட்குறேன்னு. எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கேட்குறேன்ல. இன்னும் நீ ஃபினிஷ் பண்ணவே இல்லை. ஆமாம்ல, என்ன ஃபினிஷ் பண்ணலை. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்குறேன், சொல்லு, என்ன உனக்கு பிடிக்குமா? என்ன விட்டுட்டெல்லாம் போயிட மாட்டேன்ல? ஏன்னா என் கேரக்டர் இப்படி தான் தயா. நான் திடீர்னு கோவப்படுவேன். எதுக்கு கோவப்படுறேன்னு எனக்கே தெரியாது. அந்த கோவத்தெல்லாம் உன்கிட்ட கொண்டு வந்து காமிக்கணும்னு தோணுது. ஆஃபீஸில் டென்ஷனாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு ரீசனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உன்கிட்ட வந்து கொண்டு வரணும்னு தோணுது. அதெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல? ஏன் தான் இப்படி பார்க்குற? ஏதாச்சும் பேசு. என்ன உனக்கு பிடிக்குமா இல்லை பிடிக்காதா? I love you. I love you. புரிஞ்சுதா? உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எப்போ பிடிச்சதுன்னு யோசிக்கிறியா? நீ என்கிட்ட வந்து என் அப்பா அம்மா முன்னாடி ஐ லவ் யூ, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ எனக்கு வேணும்டா, எனக்கு வேணும், புச்சுக்க, நீ எனக்கு வேணும்னு சொன்னல. அப்போவே முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா உன்னை மட்டும்தான் பண்ணணும்னு. பேசாத, நான் இன்னும் நிறையா பேசணும். என்ன சொல்ற? சுக்கா பேசிட்டு இருக்கல்ல, இதுக்குடா மூவ் பண்ற? சரி சரி சரி, சொல்லு சொல்லு. நல்லா இருந்துச்சு இதெல்லாம் கேட்கும்போது. அதான் லைட்டாக மூவ் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் மூவ் பண்ணேன். மூவ் பண்ணாத சுக்கா, நான் உன்கிட்ட நிறையா பேசணும். சுக்கா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சொல்ல. பேசிகிட்டு இருந்தேன்ல, அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு வாட்டி சொல்ல. மூவ் பண்ணாதடா. அதல்லடா,